வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இது நம்ம நேற்று நிஃப்டிக்கு கொடுத்திருந்த வேல்யூஸ்ங்க. அதுபடி மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்களே போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நான் நேற்றே தெளிவாக சொல்லியிருந்தேன். 25,902க்கு கீழே இருந்தால் மார்க்கெட்டு என்ன அர்த்தம், டவுன் சைடு அப்படின்னு நான் நேற்றே சொல்லியிருப்பேன். ஏன்னா அது வந்து மிட்லைன் மந்த்லி இல்லை. ஸோ அந்த மிட்லைன்லேருந்து மார்க்கெட் கீழே விழுகிறது இன்னைக்கு இதுதான் நடந்திருக்கு. கீழே இன்னும் வந்து 713 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் இருக்கு. அதை உடைக்கும் போது இன்னும் ஃபர்தராக வந்து செல்லாக வாய்ப்பு இருக்கலாங்க. அது நம்ம வேல்யூவில் பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய டவுன் மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. 900லேருந்து 150 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறக்கி திரும்பவும் இந்த க்ளோசிங் டைம்ல ஒரு புல் பேக் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப அவசியம். ஏன் இந்த ப்ரைஸ்லாம் மார்க்கெட் ரியாக்ட் ஆகணும் அப்படின்னு நீங்களே இதை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? நான் ஏன் வந்து டெய்லி ஒரு ப்ரைஸ் சொல்றேன், மார்க்கெட் அதுக்கு ஏன் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ப்ரைஸை போய் தொடக்கூடாது. தொட்டா அந்த இடத்துல என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னா ரிவர்சல் தான் நடக்கும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் க்ளோஸ் கிடைக்குது, திரும்பவும் இந்த விலைக்கு மேலே போனாதான் மார்க்கெட்டு அப்சைடு போக முடியும் அப்படிங்கிறது இங்கே கிளியரா தெரியுது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். அதே போல நீங்க டவுன் சைடும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 சப்போர்ட் தான் கிடைச்சிருக்கும். இது அடிஷ்னலா 4ஆவதா ஒரு ப்ரைஸ் கொடுத்துருந்தேன். சரி, நான் 29 பாயிண்ட்ஸ் போட்டிருந்ததுனால நான் திரும்ப வந்து கீழே இன்னொரு 29 பாயிண்ட்ஸ் மைனஸ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபர்தரா ட்ரிகர் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகுங்க, புல் பேக் தான் கிடைக்கும். ஸோ அப்போ புட் ஆப்ஷன்ல நீங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் தான் அர்த்தம். ஸோ இது பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது. இதே நம்ம ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சரி இருங்க, நான் வந்து ப்ரைஸ் படி இன்னைக்கு நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் அப்படிங்கிறது 25,850 காலும் 950 புட்டும். இந்த ப்ரைஸ் இங்க என்ன சொல்லுது அப்படின்னா 141க்கு மேலே யார் சஸ்டெயின் ஆகுறாங்களோ அவர் சைடு தான் மார்க்கெட் அப்படிங்கிறது கிளியரா சொல்லுது. ஸோ அதுபடி மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் சைடு 2 டார்கெட் தான் அடிச்சாரு. இதுக்கு மேல ஒரு டார்கெட் இருக்கு, அதுக்கு போகல. அதே போல சப்போர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் சப்போர்ட்ல தான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்காரு. இன்னொரு சப்போர்ட் ப்ரைஸுக்கு அவர் வரல. ஸோ இதுதான் மார்க்கெட்ல இன்னைக்கு நடந்திருக்கு. 141ல இருந்து மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 200 வரைக்கும் போனதா எடுத்துக்கலாம். ஒரு 60 பாயிண்ட் இங்க நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம். இதுக்கு கீழே பாருங்க, இந்த மாதிரி பிரைஸ் தொடக்கூடாது. தொட்டாலே மார்க்கெட் என்ன அர்த்தம், ஒரு விலையை தொட்டுட்டு கீழே விழுகுது அப்படின்னா மார்க்கெட் இந்த சைடு போக விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ நீங்க புட் ஆப்ஷன் சைடு மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இங்க சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு சென்செக்ஸும் கொடுத்துருந்தேன். சென்செக்ஸ் பார்த்துடலாங்க, ஒரே நிமிஷம். சென்செக்ஸ் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க கரெக்டா 3 சப்போர்ட் நேற்று 106 பாயிண்ட் சம்திங் கொடுத்துருப்பேன். அந்த பிரைஸ்ல எக்ஸாக்டா மார்க்கெட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பன் வந்து புல் பேக் ஆகிற மாதிரி ஆனாங்க. முன்னாடியில இருந்து கீழே இறங்கினவர் ஓப்பன் பிரைஸ்ல இருந்து 3 சப்போர்ட்டு கிட்ட மார்க்கெட் இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எக்ஸாக்ட் ப்ரைஸில் தான் மார்க்கெட் இன்னைக்கு ஃபுல்லாக ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ இந்த இடம்லாம் வந்து ஃபுல் கன்சாலிடேஷன் ரேஞ்சில் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் தான் நீங்கள் எடுத்து பழகணும். சரிங்களா? ரொம்ப நேரம் ட்ரேடை ஹோல்டு பண்ணி பழகாதீங்க. இதே வந்து நம்ம ப்ரீமியம் படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் 83,800 கால் வந்து 212க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னு இண்டிகேட் பண்ணுது. இந்த ப்ரைஸ்க்கு மேலே ஃபர்ஸ்ட் க்ளோஸ் கிடைச்சிருக்கு. திரும்ப அந்த க்ளோஸுக்கு மேலே போனாதான் மார்க்கெட் பை ஆகும் அப்படிங்கிறது கிளியரா இங்க தெரியணும். அதே போல இங்க மிட் லெவல்ல இருந்து சப்போர்ட் எடுத்திருக்காரு. அங்கிருந்து எடுத்தாலும் நீங்க 212க்கு மேல போனா நீங்க பை பண்ணலாம். 279 வந்து நீங்க டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணலாம். எங்க வந்தாலும் திரும்பவும் எவ்வளவு டவுன் கிடைச்சாலும் மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் விட்டு கொடுக்கல. சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் ஃபர்தரா வந்து இந்த சைடு தான் போயிருக்காரு. சரிங்களா? இதுவே இன்னைக்கு எக்ஸ்பைரி பிரைஸ் எப்படி என்ன பண்ணிருக்கலாம்னு சொல்றேன். எக்ஸ்பைரிக்கு வந்து எடுத்த ஸ்ட்ரைக் வந்து நம்ம 84,200 கால் ஆப்ஷன் பிரீமியம், அதுக்கு ஆப்போனன்ட் வந்து 83,600 புட் ஆப்ஷன் பிரீமியம். இவங்கள இன்னைக்கு இவங்க 2 பேருக்கு தான் போட்டியே. இவங்கள
53 அப்படிங்கிறது தான் வந்து டிசைடிங் பிரைஸ். இந்த டிசைடிங் பிரைஸ் யார் ஒருத்தர் தக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் மார்க்கெட்ல இன்னைக்கு இருப்பாங்க அப்படிங்கிறத ரியாலிட்டி. இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா 53க்கு கீழே தான் ரெண்டு பேருமே வந்தாங்க. வந்தாலும் எக்ஸாக்ட் பிரைஸ்ல வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. நீங்க தேவைப்படுத்தா இந்த 36 இது வந்து ஸ்கொயர் நம்பராகவே யூஸ் பண்ணலாம். 36ஐயும் இங்க நீங்க ஆட் பண்ணலாம், தாராளமா ஆட் பண்ணலாம். இங்க இருந்து மார்க்கெட் வந்து 53 ட்ரிகர் பண்ணுது. ஆனா திரும்பவும் லாஸ்ட் மினிட்ல இங்க 11 ரூபாயில சப்போர்ட் எடுத்த பிரைஸ் வந்து எக்ஸாக்டா 78 அப்படிங்கிற டார்கெட் வரைக்கும் போயிருக்காரு. இந்த 78ல எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா ஒரு பிரைஸுக்கு 78 இதுதான் லாஸ்ட் சப்போர்ட். 53ங்கிறத லாஸ்ட் சப்போர்ட். ஸோ ஓடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கும்போது லாஸ்ட் பிரீமியம் உடைய ஸ்ட்ரைக்கை தான் நம்ம சூஸ் பண்றோம். அந்த ஸ்ட்ரைக் தான் 53. இந்த ஸ்ட்ரைக்கை வந்து கால் ஆப்ஷன் விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னா மார்க்கெட்ல அவர் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? இது நம்ம மார்னிங் எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக். இங்க கால் வந்து சுத்தமா இல்ல, ஆக்டிவேஷன்ல இல்ல அப்படின்னு தான் அர்த்தம். இதெல்லாம் புல் பேக்லாம் வந்து நம்மள ட்ராப் பண்ணியிருக்காங்க. அதனால மார்க்கெட் இன்னைக்கு டவுன் சைடு வந்து ஓப்பன் ஆயிருக்கு விண்டோ, அவ்வளவுதான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஆனா ஸ்டே ஆன் வேல்யூஸ்ல மட்டும் நீங்க மூவ் பண்ணுங்க, அதுவே போதுமானது. இந்த 77 வந்து இங்கதான் கிடைக்குதுங்க. அதாவது ஓடிஎம் உடைய டார்கெட் வந்து 77. அந்த 77 10 கிட்டத்தட்ட 11 ருபீஸ்ல இருந்து ஒரு 8.8ல லோ வச்சிருக்காரு. இன்னொரு சப்போர்ட் வரல. 7 ருபீஸ்ல ஒரு சப்போர்ட் இருக்கு, அங்க வரல. 11 ருபீஸ்ல இருந்து போனவர் எக்ஸாக்டா அந்த 21ல சப்போர்ட் எடுத்துட்டு போகும்போது நீங்க என்டர் ஆயிருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் இங்க மேக் பண்ணிருக்கலாம். சரி, ஓகே. அடுத்தது இதே வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த இன்னைக்கு சில பேர் எல்லாருமே ஐடியல் பிரீமியம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ப்ராஃபிட் பண்ணுன்னு சொன்னீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன்னா நீங்க நம்ம யாருக்காவது பயனுள்ளதா இருக்கணும்னு சொல்லி தான் இதை நான் கொடுக்குறேன். இதுல நீங்க இன்னைக்கு 60 ருபீஸ் பிரீமியம் செலக்ட் பண்ணியிருந்தா நீங்க ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது எந்த பிரீமியம் செலக்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா ஒரு ஓடிஎம் பிரீமியம் எடுத்து அவருடைய லோ வந்து, அதாவது இந்த கேண்டிலுடைய லோ 60 ரூபாய் நியரஸ்டா இருக்கிற ஸ்ட்ரைக் பிரீமியத்தை கூட நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. எதுவுமே பிரைஸ் எனக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு டார்கெட் வந்து இந்த ஹை வரைக்கும் போறது ஃபர்ஸ்ட் டார்கெட்டா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஐடிஎம்ல லோவுக்கு வர மாட்டாங்க, ஆனா ஓடிஎம் வந்து லோவுக்கு கண்டிப்பா வந்தே தீருவாங்க. இப்படி எடுக்கிற பிரீமியம் கண்டிப்பா நல்ல டார்கெட் கொடுக்கும். 60 அப்படிங்கிறது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி நிஃப்டிக்கு 32 ருபீஸ் சொல்றேனோ அதே போல சென்செக்ஸுக்கு 60 அப்படிங்கிற பிரைஸ் நல்ல ஆக்டிவேஷன் ஆகும். நான் லாஸ்ட் எக்ஸ்பைரிலையும் இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்னைக்கும் நான் அதை பத்தி தான் சொல்வேன். ஏன்னா 60 ருபீஸ் அப்படிங்கிறது நல்ல ஆக்டிவேஷன் பிரைஸுங்க. ஏன் அது ஐடியல் பிரீமியம் சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியும்னு நான் நம்புறேன். பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து மார்க்கெட்ல எதுவுமே தெரியலன்னா கூட கண்டிப்பா வந்து முக்கியமான பிரைஸ் லெவல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இது எனக்கு இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புறேன். இந்த லோயர் லோ பிரேக் அவுட் எப்படி எடுக்கணும்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க நீங்க எனக்கு பின் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹையர் ஹைனா எப்படி வந்து மார்க்கெட்டை டீல் பண்ணணும், லோயர் லோனா எப்படி மார்க்கெட்டை டீல் பண்ணணும், இது ஆக்சுவலா வந்து ஐடிஎம்னு எடுத்துக்க முடியாது, ஓடிஎம் தான் இவரு. இதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லணும் அப்படின்னா லோயர் லோ வச்சுட்டு வரக்கூடிய கேண்டில்ஸ் உடைய லோ, ஏதாவது கண்டினியூஸா வரக்கூடிய லோல எப்ப வந்து கேண்டில் கிரீனா மாறுதோ, அதாவது க்ளோஸ் பிரைஸுக்கு கீழே வைக்குதோ, நம்ம இந்த பிரீமியம்ல பார்க்கறதோட 84,000ல தான் பார்த்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா 900 பார்க்கலாங்க. 83,900 புட் ஆப்ஷன் செக் பண்ணுவோம். ஏன் நான் சொல்றேன்னா லோயர் லோ பிரேக் அவுட்டை எடுக்க தெரிஞ்சதுனாலே உங்களுக்கு பிரைஸ் லெவல்ஸ் தேவைப்படாதுங்க. இங்க பாருங்க, இங்க வந்து இந்த பிரைஸுக்கு கீழே இறங்கிக்கிட்டே வராரு. சரிங்களா? எப்ப வந்து மார்க்கெட் வந்து இந்த பிரைஸுக்கு மேல ஒரு கேண்டில் கிரீனா மாறுதோ இந்த கேண்டிலுடைய லோவையும் இந்த கேண்டிலுடைய ஹையையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏதாவது கண்டினியூஸா வரக்கூடிய 3 கேண்டில் மினிமம் இருக்கணும். இந்த 3 கேண்டில்ல நீங்க எத்தனை வேணாலும் அதுக்கு மேல இருக்கலாம். கேண்டில்ஸ் ரெட்டா வர வரைக்கும் விட்டுருங்க. அப்படி விட்டுட்டு அந்த பிரைஸ் வந்து எப்ப, இங்க பாருங்க, இப்போ ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்கு, இவருடைய லோவை மார்க் பண்ணுங்க 80.7.
80.7. ஓகே, அதே இவருடைய ஹை, இந்த இந்த ரெண்டு கேண்டில் உள்ள எது ஹையா இருக்கோ எது லோவா இருக்கோ அதை மார்க் பண்றீங்க, எது ஹையா இருக்கோ அதை மார்க் பண்றீங்க. ஹை வந்து 117.8. 117.8. ஸோ இந்த பிரைஸ்ல மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும்னா, எப்போ எந்த சைடு பிரேக் அவுட் கிடைக்குதோ அப்போ வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கணுங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 117.8 கிளியரா வந்து மார்க்கெட் வந்து எடுத்துட்டு போகும். இதுக்கு வந்து நீங்க மேக்ஸ் வேல்யூ தெரியணும், அந்த வேல்யூ தெரியணும், இந்த வேல்யூ தெரியணுங்கிற அவசியமே இல்லைங்க. இது வந்து டெய்லி மார்க்கெட்ல இதே போலதான் நீங்க ஹையர் பிரேக் அவுட்டும் நீங்க இப்படிதான் எடுக்கணும். எப்பவுமே ஹையர் ஹை பிரேக் அவுட் அப்படின்னா கண்டினியூஸ் கிரீன் கேண்டில்ல இதை நீங்க செல்லாதான் நீங்க ஆக்டிவேட் பண்ண முடியும். ஏன் இப்ப பாருங்க, இந்த ரெண்டு கேண்டிலோட ஹையை எப்ப பிரேக் அவுட் கொடுக்குதோ அல்லது அதுவும் லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தரா வந்து இந்த மார்க்கெட் வந்து என்ன அர்த்தம், நல்ல செல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அமைஞ்சிடும். பாருங்க, இதுதான் லோ. இது வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணும், இதுக்கு மேல போனாதான் மார்க்கெட் வந்து அப்சைடு ரேலியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுக்கணும். ஹையர் ஹை பிரேக் அவுட்னா கண்டினியூஸ் கிரீன் கேண்டில் 3 இருக்கணும். அதை விட நீங்க லோயர் லோ பிரேக் அவுட் எடுத்து பழகுனீங்கன்னா ரிவர்சல் ஜோனை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுங்க. ஸோ அதுக்காக நான் சொல்றேன், சரிங்களா? கண்டினியூஸ் ரெட் கேண்டில் வரக்கூடிய இடத்துல இங்க பாருங்க, இப்ப கண்டினியூஸ் ரெட் கேண்டில், இது டோஜியும் ஆட் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த ரெண்டுல மார்க்கெட் வந்து எதை ஆக்டிவேட் பண்ணணும்? உதாரணத்துக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹை வந்து இதுதாங்க 162.25. 162.25. சரி, அதே போல லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 143.05. 143.05. ஸோ இப்போ ஒரு விஷயத்த கவனிங்க, இந்த ஹைக்கு மேல ஒரு ஹை வைக்க முடியல, அப்ப என்ன அர்த்தம், செல் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாங்க. பாருங்க, எவ்வளவு முறை போனாலும் அந்த ஹைக்கு மேல போக முடியல. இங்க ஏதாவது மேக்ஸ் வேல்யூலாம் நான் ஆட் பண்ணிருக்கேனா? இல்ல. இது என்ன பிரைஸ்னே உங்களுக்கு தேவையே இல்லை. லோயர் லோவை கட் பண்ணா மார்க்கெட் வந்து செல் ஆகும். அப்ப இங்க நீங்க இதே வந்து இந்த டைம் ஃப்ரேம்ல பை எடுக்கணும் அப்படின்னா 83,800 கால் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாங்க. 83,800 கால். இந்த கால்ல நீங்க என்ன பண்ணலாம், லோயர் லோ பிரேக் அவுட் எப்படி கிடைச்சது எடுக்கணுமோ அந்த விதத்துல இங்க வந்து நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம். இங்க பாருங்க, கண்டினியூஸா வரக்கூடிய ரெட் கேண்டில்ஸ். இந்த ரெட் கேண்டில்ல நம்ம என்ன டைம் ஃப்ரேம்னு பார்க்க மறந்துட்டோம், ஒரே நிமிஷங்க. ஓகே, இந்த இடத்துல நான் இன்னொரு சார்ட்டே போட்டு காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். 83,000 கால் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். இது லோயர் லோ. இப்போ இங்க வந்து செல் ஆகுது அப்படின்னா இங்க நீங்க பை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளா இருக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம் ஃப்ரேம் என்ன, ஹையர் அதாவது பாருங்க, இந்த இடத்தோட டைம் 12:21. 12:21க்கு இங்க பாருங்க, ஹையர் ஹை வச்சுட்டே போகுது. ஹையர் ஹை வச்சுட்டு போற இடத்துல மார்க்கெட் என்ன செய்யுது, திடீர்னு ஒரு ரெட் கேண்டில், டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணுது. இந்த டைம் ஃப்ரேம், இந்த ரெண்டுடைய ஹை அண்ட் லோ மட்டும் மார்க் பண்றீங்க. ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா 102.7. ஸோ 102.7. அடுத்தது லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி, லோ வந்து 93.45. 93.4. இதை மட்டும் எடுத்துக்கோங்க, போதுமானது. இப்ப இந்த இடத்துல நீங்க பொறுமையா வெயிட் பண்ணணும். எப்ப வந்து இந்த ஹையர் ஹை பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்பதான் நான் என்டர் ஆவேன். அப்படின்னா ப்ராப்பரா பிரேக் அவுட் கொடுத்த கேண்டில் இந்த கேண்டில். ஆனா இங்க பாருங்க, லோவை கட் பண்றாங்க, இங்க க்ளோஸ் வச்சுட்டு திரும்ப உள்ள வந்துடுறாங்க. இதே போலதான் வந்து இங்கேயும் வந்து ஹைய பிரேக் அவுட் கொடுக்காத வரைக்கும் புட் ஆப்ஷன் சைடு போகக்கூடாது. அப்ப இது வந்து லோவை கட் பண்ணுது, ஆனா திரும்பவும் உள்ளதா வருது. அப்ப நீங்க இந்த இடத்துல ஹை பிரேக் அவுட் கொடுத்தாதான் புட் ஆப்ஷன் எடுத்திருப்பீங்க. இங்க
லோவை கட் பண்ணாலும் திரும்ப உள்ள வர்றதுனால இந்த சைடு நமக்கு பிரேக் அவுட் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணீங்கன்னா இந்த பிரைஸ்ல இங்க மேக்ஸ் வேல்யூ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குது, எடுத்தா ஒரு என்ட்ரி. நீங்க அதை ஸ்கால்பிங் கூட பண்ணலாம். மினிமம் வந்து நிஃப்டியில 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 20 பாயிண்ட்ஸ் மினிமம் கொடுக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா 102ல இருந்து 122. சென்செக்ஸ்னா 20 பாயிண்ட்ஸ் கொடுக்கும், நிஃப்டினா 10 பாயிண்ட்ஸ் கொடுப்பாரு. சரிங்களா? இதே போல லோயர்ல வச்சுட்டே வராரு. இப்போ இந்த ரெண்டு கேண்டிலுடைய இப்போ லெஃப்ட் இப்போ பாருங்க, ரெட் கேண்டில்ஸ், இதனுடைய கிரீன் கேண்டில், இந்த ரெண்டுல ஹை எதுங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில். ஆனா நல்ல கீழே இழுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு நம்ம இருந்திருப்போமானா வாய்ப்பு இல்லை. இப்ப பாருங்க, இந்த கேண்டிலோட ஹை வந்து 81.85. ஸ்கொயர் நம்பர் அங்கேயும் 81 வந்துச்சு. நீங்க புட் ஆப்ஷன் சைட்லயும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, 81. ஹை வந்து 81.85ங்க. 85ன்னு மாத்திக்கோங்க. இந்த கேண்டில் பாருங்க, ஒரு சின்ன பாயிண்ட்ல 95ல க்ளோஸ் வச்சிருக்காரு. க்ளோஸ் வச்ச உடனே ஆனா கீழே எவ்வளவு தூரம் இழுத்திருக்காரு, கிட்டத்தட்ட 70 வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் இந்த பிரைஸ் மேல போயிருக்கு. ஸோ இது அந்த அளவுக்கு வந்து எஸ்எல்லும் ஹிட் ஆகுது. பார்த்து கவனமா எடுக்கணும். 10 பாயிண்ட் எஸ்எல் எடுத்துக்கோங்க. ஆனா இங்க 20 பாயிண்ட் வைக்கணும். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 பாயிண்ட் எஸ்எல் வச்சுக்கோங்க, போதுமானது. ரொம்ப அல்லது இந்த லோவை கட் பண்ணிட்டா இந்த லோ தான் எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமா வைக்க வேண்டாம். ஒரு லாட் 2 லாட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது லோயர் லோ பிரேக் அவுட்னா எப்படி எடுக்கணும், ஹையர் ஹை பிரேக் அவுட்னா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான். சரிங்களா? நம்ம டெய்லி வேல்யூஸோட மட்டும் பார்த்துட்டு போறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் கருத்துக்களை நான் ஷேர் பண்ண விரும்புறேன். எனக்கு இனிமே நான் டீச் பண்ணணும், நான் பண்றேங்க. சரிங்களா? ஓகே, நம்ம சென்செக்ஸ் நேத்து கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரீமியம், இது வந்து சென்செக்ஸ் உடைய லெவல்ஸ் நேத்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இம்பாக்டான பிரைஸ் வந்து 84,236ன்னு சொல்லியிருந்தேன். நேற்றுக்கு லோவுக்கு கீழே ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டு ஃபர்தரா கண்டினியூ செல்லிங் தான். இந்த கிரீன் கேண்டில்ல ட்ரிகர் பண்ணிட்டு கீழே விழுறாரு. அவ்வளவுதான் மார்க்கெட் இன்னைக்கு இதை பொறுத்த வரைக்கும். அவ்வளவுதான். இதே பிரீமியத்துல நீங்க ஓடிஎம் வந்து எப்பவுமே சொல்லியிருக்கேன், பர்பிள் கலரை ஒருத்தர் விட்டுட்டாருன்னா இவர் அவ்வளவுதான் அர்த்தம். ஸோ இவர் சைடு நம்ம பார்க்கணும்னா பிரீமியம் ரொம்ப ஹையா இருந்திருப்பாரு. இந்த பிரீமியத்தை பேஸ் பண்ணி நீங்க இவர் கட் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சா ஒரு புட் ஆப்ஷனை லோ பிரீமியம்ல கூட செலக்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து பை பண்ணிருக்கலாம். சரிங்களா? இது நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு மேல ஓபன் ஆகும்போது ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல ஓபன் ஆகுறாரு. கீழே வந்தாலும் இந்த ஸ்ட்ரைக்லாம் வந்து ப்ரீவியஸ் டே உடைய ஹைக்கே வரலைங்க. ஏன்னா நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் பிரீமியம் இந்த மணியா மாறிட்டாரு. இதுல பெரிய டார்கெட் போயிடுச்சுங்க. இதெல்லாம் நம்ம பிடிச்சிருக்கவே முடியாது. ஓகே, நிஃப்டி நம்ம ஸ்ட்ரைக் பிரீமியம் பார்த்துடலாம். இது வந்து நிஃப்டிக்கு நேத்து நான் கொடுத்திருந்த பிரைஸ் லெவல்ஸுங்க. இதை நான் பத்தி இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட்ல பார்த்துருவோம். ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல பார்த்துருவோம். நிஃப்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த ஸ்ட்ரைக் பிரீமியம் உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஏன்னா நான் இதுக்கு என்ன சொல்லியிருந்தேன், 105க்கு மேல புட் ஆப்ஷன் தான் இருந்தாரு. அதுக்கு மேல இருந்ததுனால மார்க்கெட் டவுன் சைடு அப்படிங்கிறது கிளாரிட்டியோட இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ ஆனா இங்க வந்து லோவை கட் பண்ணிட்டாரு. ப்ரீவியஸ் டே உடைய லோவை கட் பண்ணி ஓப்பன் ஆனாரு. இந்த பர்பிள் லைன்ல இருந்து ஒரு புல் பேக் கொடுத்துருக்காங்க கால் ஆப்ஷன்ல. அதுக்கப்புறம் ஃபர்தரா டவுன் தாங்க. பெரிய அளவுல பிரீமியம் மொமெண்டம் கால் சைடு இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்க சிஸ்டம் பேஸ்டு பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரிலாம் இன்னைக்கு வந்து நம்ம சிஸ்டம் ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து நம்ம இண்டிகேட்டர்ல நான் காமிக்கிறேன். இது வந்து ஒரு இண்டிகேட்டர் பிஎஸ்டிஎல் அப்படிங்கிறது. இதனுடைய ரூல் என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு 850 புட் ஆப்ஷன் கூட 950 தான் காமிக்கணும். 900 எடுப்போங்க. எந்த ஸ்ட்ரைக் வேணாலும் எடுக்கலாம். 900 எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து பிஹெச்டிஎல் நேற்று ஒரு ப்ரீவியஸ் டே உடைய ஹையை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய சிஸ்டம். இது ஆட்டோமேட்டா அது ஒர்க் ஆகிட்டே இருக்குங்க. என்ன பிரைஸ் லெவல்ஸ் வேணுமோ நீங்க இதில் எடுத்துக்கலாம். இந்த பிரைஸ் லெவல்ஸ்ல நீங்க ஆப்ஷன் டிசைடர் வச்சீங்க அப்படின்னா லோயர் லோ பிரேக் அவுட்டை அவரே கொடுத்துருவாரு. இந்த கான்செப்டே வேறங்க. இது எந்தெந்த ஸ்விங் லோவெல்லாம் எடுக்குதோ அதெல்லாம் லோவை கட் பண்ணும் பொழுது ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பேசிஸ்ல கொடுக்கக்கூடிய சிஸ்டம் இது. அதே போல இந்த இதை வந்து ஹைட் பண்ணிட்டு
இதே வந்து ட்ரெண்ட் டிசைடர் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இதுல நம்ம சப்போர்ட் கிட்ட வரக்கூடிய பிரைஸ் லெவல்ஸ்ல வரக்கூடிய பைய தாராளமா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து மார்க்கெட் வந்து டார்கெட் இங்க கரெக்டா பின் பாயிண்ட்ல தான் அந்த சப்போர்ட் எடுக்குங்க. இல்ல எனக்கு இந்த பிரைஸ் லெவல்ஸ் அதுவே பின் பண்ணி கொடுத்துரும். 131 ஒரு பிரைஸ் கொடுக்குது அப்படின்னா நீங்க 11 பாயிண்ட்ஸ் எஸ்எல் போட்டு கம்முன்னு உட்காரலாம், அவ்வளவுதான். இங்க 131ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டார்கெட் 180. நம்ம அவ்வளவு டார்கெட் பிடிக்கிறோமோ இல்லையோ எஸ்எல் இருந்தீங்க அப்படின்னாலே டீசென்டான ப்ராஃபிட் கிடைச்சிடும். சரிங்களா? இங்க வந்து ஸ்விங் லோல என்ட்ரி கொடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து மினிமம் 10 பாயிண்ட்ஸ் கொடுக்காம கீழே இறங்கவே மாட்டாருங்க. பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 121ல இருந்து 131 டார்கெட் கொடுத்துருவாரு. ஸோ இதை யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சிஸ்டமேட்டிக்கா போகணும் அப்படின்னு நினைச்சா இந்த இதுல யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே, நிஃப்டி நாளை ரேஞ்ச் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாங்க. நிஃப்டிக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிறது 40 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் நாளைக்கு ஆக்டிவேட் ஆகும். மேனுவலாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் போட்டுக்கிறதா இருந்தால் நிஃப்டிக்கு 40 பாயிண்ட்ஸுங்கிற ரேஞ்சில் நாளைக்கு ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து நீங்களே லைன்ஸ் ட்ரா பண்ணி கற்றுக்கோங்க. நான் வந்து இந்த எல்லோ லைன் அப்படிங்கிறது நேற்றே நான் சொல்லிட்டேன். இந்த லைனை கட் பண்ணால் மார்க்கெட்டு செல் ஆகும். குறைஞ்சது கீழே வர மாதிரி இருந்தால் நமக்கு வந்து இந்த ப்ளூ லைன் 25,713 அப்படிங்கிற ப்ரைஸ் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் அமையுங்க. ஏன்னா மந்த்லியில் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. இந்த லைனுக்கு மேலே போனால் பை ஆகும். ஆனால் மிட் லெவலுக்கு கீழே இறங்குனா செல் ஆகும்னு சொல்லிட்டேன் நேற்றே. ஸோ அதனால தான் 902ங்கிற ப்ரைஸ்க்கு கீழே இறங்குனா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு நியூஸ் அதெல்லாம் எதுவும் தெரியாதுங்க. இந்த ப்ரைஸ் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். நியூஸ் பேஸ்டெல்லாம் வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. என்னதான் நியூஸ் இருந்தாலும் இங்கே நடக்காம இந்த ப்ரைஸ் லெவலில் நடக்காம வேற எங்கேயும் நடக்காதுங்க. இப்பொழுதைக்கு எங்கே இருக்காரு அப்படிங்கிறது பாருங்க. 713 அப்படிங்கிறது வரைக்கும் மார்க்கெட் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து இந்த ஸ்விங் ஹையை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 863ங்கிறது 863 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் லெவல் இல்லை. ஸோ இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே கீழேனாலும் இன்னும் வந்து மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதா கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ பை ஆகணும் அப்படின்னா 902க்கு மேலே போனாதான் பை. 102 பாயிண்ட் இன்னும் மேலே போனால் மார்க்கெட்டு ஃபர்தராக 26,092 வரைக்கும் போகலாம். ஆனால் இப்பொழுதைக்கு இன்னைக்கு செல்லுன்னு சொல்லி உடைச்சிருக்காங்க. ஃபர்தராக ஃபியூச்சரில் நம்ம வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. ப்ரைஸ் லெவல்ஸ் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க எப்பொழுதுமே. சரிங்களா? அடுத்தது நம்ம இப்பொழுதைக்கு இது வந்து மந்த்ல ஓப்பன் ஆன ப்ரைஸ் லெவல்ஸ் 25,333. இது வந்து கேப் தியரியெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. மார்க்கெட் நல்லா க்ரோ ஆகணும்னு எடுத்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேலே போனால் இன்னும் நல்லா க்ரோவாக இருக்கும். பட் ஆனால் பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுனால இவ்வளவு நாளும் மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷனில் மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கும் புட்டில் பெரிய ப்ரீமியம் எதிர்பார்த்துருக்கலாம். பட் ஆனால் கால் வந்து ரொம்ப ப்ரீமியம் குறைக்கல. புரியுதுங்களா? அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க தெரியும். பட் ஆனால் வந்து நமக்கு 150 பாயிண்ட் கீழே இறங்கி மேலே ஓரளவுக்கு புல் பேக் கொடுத்து நிறுத்தியிருக்காங்க. இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இதே வந்து லெவல்ஸ் பார்த்துருவோம். லெவல்ஸ் பொறுத்த வரைக்குங்க இது வந்து நம்ம ப்ரீவியஸ் டேவோட மேனுவல் வச்சுட்டேன். இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹையிலிருந்து இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோ. அப்போ நாளைக்கு டிசைடிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 811ங்க. இந்த ப்ரைஸுக்கு மேலே மினிமம் 866 வரைக்கும் போய் கூட ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணுனா போய் பை பண்ணாதீங்க. அந்த ப்ரைஸை யாரெல்லாம் கால் இருக்காங்களோ புக் பண்ணதான் செய்வாங்களே தவிர இதுக்கு மேலே பொசிஷன் ஆட் பண்ண கற்றுக்காதீங்க எப்போவுமே ரெசிஸ்டன்ஸ் லெவலில். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கிடைக்கிற இடத்துல புட் ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு சப்போர்ட் உங்களுக்கு தெரிஞ்ச பிரைஸ் லெவல்ஸ்ல சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க அங்க பை பண்ணலாம். அதர்வைஸ் இந்த இடத்துல க்ளோஸ் கிடைக்கும் போது வெயிட் பண்ணுங்க. புட் ஆப்ஷன் வந்து யோசிங்க. இதுக்கு மேல இன்னொரு கேண்டில், அதாவது இந்த பிரைஸுக்கு கீழே ஓப்பன் ஆகக்கூடிய கேண்டில் இந்த விலையை தாண்ட முடிஞ்சா பை பண்ணுங்க. சரிங்களா? அப்படி நீங்க பண்ணும்போது 906 வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். 906ங்கிறது 902 வச்சுக்கோங்க. அதுக்கு மேல போனா மட்டும் ஃபர்தரா பை எடுத்துக்கோங்க.
அப்படி டார்கெட் போற மாதிரி இருந்தா 25,988 வரைக்கும் அப் ட்ரெண்ட் போனா மேல போகலாம். கீழே இறங்குனா கிட்டத்தட்ட 693 அல்லது 672 வரைக்கும் நாளைக்கு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பா அமையும். அது ஓப்பனை பொறுத்து நீங்க 40 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் அதுல கால்குலேட் பண்றவங்க நீங்க அதுலயே கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸ்ட்ரைட் பிரீமியம் பார்த்துடலாங்க. 25,800 கால் ஆப்ஷன் 146 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதுவே வந்து 25,850 புட் ஆப்ஷன் 103க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? இந்த பிரைஸ் லெவல்ஸ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுல முக்கியமான பிரைஸ் அந்த லோவை கட் பண்ணிட்டா எந்த சைடும் உள்ள இருக்காதீங்க, அதை கவனிச்சுக்கோங்க. இப்ப 103க்கு கீழே அவர் கட் பண்ணிட்டாலும் இவர் வந்து கீழே கிட்டத்தட்ட 64 வரைக்கும் வந்து கூட சப்போர்ட் எடுத்துட்டு மேல போகலாம். அப்ப சப்போர்ட் எடுத்தா ட்ரிகர் பண்ணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணும். ட்ரிகர் பண்ணிட்டு போனா நீங்க பை எடுங்க. அப்படி போனா 74க்கு மேல போகும்போது பை எடுங்க. இங்க வந்து போற மாதிரி இருந்தா 145ஐயே போய் ரீச் பண்ணிட்டு அங்கிருந்து கீழே விழுகிறதுக்குள்ள இந்த பிரீமியம் லெவல் கூட கீழே இறங்கலாம். அந்த அளவுக்கு கூட கீழே இறங்கலாம். ஸோ ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. அதே மாதிரி 158க்கு மேல ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும் கால் சைடு போறதை பத்தி ஓடிஎம் எடுத்து கூட ட்ரை பண்ணுங்க. ஆனா இந்த பிரைஸ் 158க்கு போகிறத கவனிச்சு ட்ரேட் எடுங்க. சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. ஏதாவது உங்களுக்கு அதே மாதிரி நம்ம இண்டிகேட்டர் ஏதாவது தேவை இருந்தால் நீங்க உங்களுக்கு தேவை என்றால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9842088858ங்கிற நம்பருக்கு பிங் பண்ணுங்க. நான் ஒரு 5 days வந்து உங்களுக்கு ட்ரையல் தரேன். அதை யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகே, எனக்கு ஓகேன்னு தெரிஞ்சா நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நாளைக்கு பிரைஸ் லெவல் 834க்கு மேல போனாதான் பையிங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் பிரைஸ் முக்கியமா செயல்படும். கவனமா ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.